இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க மாமா. ஏதாவது பிரச்சனைனா பேசி தீர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒன்று கிடக்க ஒன்றுன்னா பாதிப்பு உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான் மாமா. எனக்கு எல்லாம் தெரியும். வந்தமா சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்கணும். யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை. நீங்க திட்டினதுனால தானே கீதா சித்தி இந்த வீட்டை விட்டு போனாங்க. எனக்காக நீங்க என் கூட வந்து கீதா சித்திய 2 பேரும் இங்க கூட்டிட்டு வந்துடலாம். வாங்க போலாம், வாங்க. ஐயோ, எனக்கு சாதகமா பண்ற மாதிரி செஞ்சுட்டு பாதங்கள்ல பண்ணிட்டு இருக்கா. என்னொரு ஆச்சரியம், கடவுள் பூசாரி வீட்டுக்கு வந்திருக்காரு. உங்களை பார்த்தோன்னே கையும் ஓடல காலம் ஓடல. நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனா? சொல்லி விட்டு இருந்தா நானே உங்க வீட்டுக்கு வந்திருப்பேன். ஊருக்கு போறேன்னு சொன்னா மாப்பிள்ள டக்குன்னு உங்க இஷ்டம்னு சொல்லிட்டாரு. பொண்டாட்டி சரியா இருந்தா புருஷன் நினைக்கிறதெல்லாம் நடத்தி முடிப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன பாவம் செஞ்சனோ, நான் ஒரு விஷயம் சொன்னா எனக்கு எதிராகவே ஒரு விஷயத்த சொல்லுவேன். நேத்து கூட ஊருக்கு போகாதம்மா, நீனும் சௌமியாவும் இங்கே இருங்கன்னு சொன்னேன். ஆனா ஊருக்கு போயே திருவன்னு ஒத்த கால நின்று பொண்ணையும் கூட கூட்டிட்டு போயிட்டா. மாப்பிள்ள நம்ம கையில இருந்தா சொத்து நம்ம கையில இருக்கும்னு நினைச்சு சௌமியாவை கௌதமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா அதுவும் நடக்காது போல இருக்கே. மாப்பிள்ளையும் வேற போகும்போது வரும்போது என்னை ஜாடமடையா பார்த்துட்டு போறாரு. யோ பெரிய மனுஷன் இன்னும் எதுக்கு எங்க பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்க, ஊருக்கு போய் தோறன்னு சொல்ற மாதிரியே இருக்கு. துப்பிட்டோம், எப்படி வேணாலும் துப்பிட்டோம், என்ன வேணாலும் சொல்லட்டும், நான் பொறுத்துட்டு தானே ஆகணும். விட்டானா ஆசையா கட்டி வச்சிருக்க கோட்டைக்குள்ள இன்னொருத்த வந்து குடும்பம் நடத்திடுவானே, அதுக்கு தான் அந்த துறை வேலை வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனும் அவன் குடும்பமும் இந்த வீட்டுக்குள்ள வந்தா என்ன வாட்ச்மேனா கூட இருக்க விட மாட்டானுங்க. இதுக்கு ஒரே வழி நிக்கிதாதான். அவ மனசை மாத்தணும். வாமா நிக்கிதா, என்னாச்சு? வா 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 வா, இப்படி உட்காரு. என்னம்மா, ஏமா உன் முகம்லாம் வாடி இருக்கு? வழக்கமான உன் சிரிப்பையே காணுமே. என்னம்மா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, தாத்தா உடனே உனக்கு வாங்கி தரேன். என்ன ஹாஸ்டலுக்கே கூட்டிட்டு போய் விட்டுருங்க தாத்தா. ஐயோ, முதலுக்கே மோசம் ஆயிடும் போல இருக்கு. இந்த கௌதம் ஏதாவது சொல்லிட்டானா? ஆமா, இப்போ ஹாஸ்டலுக்கு போற அளவுக்கு உனக்கு என்னமா நிலைமை வந்துருச்சு? போகாம வேற என்ன பண்றது? நான் மட்டும்தான் இந்த வீட்ல இருக்கேன். என் கூட பேச விளையாட இந்த வீட்ல பொண்ணுங்க யாருமே இல்லையே. வர வர இந்த வீட்ல இருக்கவே எனக்கு பிடிக்கல. ரொம்ப போர் அடிக்குது. அப்பாவும் சரியா பேச மாட்டேங்கிறாரு. நீங்களும் எப்ப பார்த்தாலும் டென்ஷனாவே இருக்கீங்க. உன் மனசுல இப்படி ஒரு வேதனை இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப கவலையா இருக்குமா. பாவம், நீ தனியா இந்த வீட்டுல என்னதாமா பண்ணுவ? இந்த மாதிரி நேரத்துல என்னோட காரியத்தை முடிச்சுக்கிட்டாதான் புத்திசாலித்தனம். எமாடி, நான் இன்னொரு விஷயத்த சொன்னா நீ ரொம்ப கவலைப்படுவேன்னு நினைக்கிறம்மா. இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல. நானும் பல தடவை யோசிச்சு பார்த்துட்டேம்மா. ஆனா சொல்லாம இருக்க முடியாதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. மனசை கல்லாக்கிக்கிட்டு உங்ககிட்ட சொல்றம்மா. என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படியா? என்ன விஷயம் சொல்லு பாப்போம். என்னையும் இந்த வீட்டையும் விட்டு நீங்க போக போறீங்கல்ல? எவ்வளவு புத்திசாலி பொண்ணா இருக்க நீனு. நான் மனசுல நினைச்சத நீ வார்த்தையால சொல்லிட்டியம்மா. போங்க, எல்லாரும் என்னை விட்டுட்டே போங்க. இரு இரு, ஏன் படக் படக்குன்னு கோவப்படுற? பாருமா, எப்பொழுதும் உன் கூட இருக்கணும் தான் எனக்கும் ஆசை. ஆனா அது முடியாதுமா. எப்ப மோகனா இந்த உலகத்தை விட்டு போனாலோ எனக்கு எல்லாமே போன மாதிரி ஆயிடுச்சு. பாட்டியும் சௌமியாவும் என் பேச்சை கேட்கறதே இல்லைம்மா. அவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்கிறதும் இல்லை. இந்த மாதிரி நிலைமையில உன்னை விட்டு போறதும் எனக்கு கூட கஷ்டமாதாம்மா இருக்கு. அப்ப ஏன் போறீங்க தாத்தா? நான் கௌதம் டாடிக்கு வாழ்க்கையில முன்னேறதுக்கு எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கேன். ஆனா என்னை பார்த்தாலே அவருக்கு பிடிக்கல. எப்ப பார்த்தாலும் என் மேல கோவமாவே இருக்காரு.
மாப்பிள்ளைக்கு பிடிக்காத இந்த வீட்டில் இருக்கிறத விட பேசாம போயிடுறதே நல்லது. ஏன்னா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குமா. தாத்தா இதான் உங்க பிரச்சனையா? நான் அப்பா கிட்ட பேசி நீங்க இங்கே இருக்க மாதிரி செய்றேன், ஓகேவா? பரவாயில்ல, இருக்கட்டுமா. அப்பாடா, நாம காய நகர்த்தியாச்சு. நிகிதா காய உருட்டினா கௌதம் தலை உருண்டே ஆகணும். டாடி வாமா, வந்து உக்கார், வா. என்னம்மா? ஏன் டாடி எல்லாரும் நம்மளை விட்டு போயிட்டே இருக்காங்க? மாமாவை வீட்டை விட்டு போக சொன்னதும் நிக்கிதாவை அனுப்பி அணைக்க பார்க்குறாரா? என்ன டாடி நான் கேட்டா பதில் சொல்லாம வேற எதையோ யோசிச்சிட்டு இருக்கீங்க? சொல்லு சொல்லு, என்ன சொன்ன? எல்லாரும் போறாங்க தானே? ஆமா, இப்ப தாத்தாவும் வீட்டை விட்டு போறேன்னு சொல்றாரு. போக வேணான்னு சொல்லுங்க டாடி. ஏமா, போறேன்னு சொல்றவங்கள போவாதன்னு சொன்னா இருக்கவா போறாங்க? இப்ப தாத்தா போறேன்னு சொன்னாரா? ஏன் தாத்தா போறீங்கன்னு கேட்டேன். நீங்க தான் போ சொன்னீங்கன்னு சொல்றாரு. எதுக்கு தாத்தாவை போ சொல்றீங்க? நீங்க ஆபீஸ் போயிட்டா தாத்தா தான் என் கூட இருக்காரு, எனக்கு எல்லா உதவியும் பண்றாரு. இப்ப அவரும் போயிட்டா நான் தனியா தானே இருக்கணும். தாத்தாவை ஊருக்கு போக வேணான்னு சொல்லுங்க டாடி. எனக்கு தாத்தா வேணும் டாடி. சரிம்மா, உனக்கு விருப்பமா இருந்தா தாத்தாவை இங்கேயே இருக்க சொல்லு. அப்ப மாப்பிள்ளைக்கு நான் இங்க இருக்கிறதுல விருப்பம் இல்லை போல இருக்கு, அப்படித்தானே? அதை சொல்லிட்டு தானே வந்தேன் உங்க விருப்பம்னு. அப்படி பார்த்தா எனக்கு விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம். என் வாழ்க்கையில எனக்காக நான் வாழ்ந்த வாழ்க்கை கொஞ்சம்தான். என் நிகிதாக்காக பல விஷயங்களை நான் தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிகிதா ஆசைப்பட்டது எதையும் நான் இதுவரை நிராகரிச்சது கிடையாது, நிறைவேற்றிக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா எனக்குன்னு இருக்கிற ஒரே ஆதரவு நிகிதா தான். இவளுக்காக எதையும் யாரையும் சகிச்சுக்குவேன். இப்ப நிகிதா நீங்க இந்த வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுறா, இருங்க. டாடினா டாடி தான். சின்ன பொண்ணா இருந்தாலும் எனக்கு சாதகமா காய நகர்த்தி ஜெயிச்சிட்டா. தாத்தா நீங்க கேட்ட மாதிரியே அப்பா கிட்ட சொல்லி இங்கே தங்கிக்கிறதுக்கு சம்மதிக்க வச்சுட்டேன். இப்போ எனக்காக நீங்க ஒரு உதவி செய்யணும், செய்வீங்களா? என்னடா அப்படி கேட்ட? நீ எந்த உதவி கேட்டாலும் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். சொல்லு. ப்ராமிஸ் தாத்தா? ப்ராமிஸ்டா, சொல்லு. நீங்க திட்டினதுனால தானே கீதா சித்தி இந்த வீட்டை விட்டு போனாங்க. ஆமா. எனக்காக நீங்க என் கூட வந்து கீதா சித்திய 2 பேரும் இங்க கூட்டிட்டு வந்துடலாம். வாங்க போலாம், வாங்க. ஐயோ, எனக்கு சாதகமா பண்ற மாதிரி செஞ்சுட்டு பாதங்கள்ல பண்ணிட்டு இருக்கா. ஏமா கோச்சிட்டு போனவ அவளை எதுக்காக போய் மறுபடியும் நாம கூட்டிட்டு வரணும்? நிகிதா, உன்னை பத்தி கவலைப்படாம போனவ அவளை பத்தி நீ எதுக்காக கவலைப்படுற? நான் சௌமியாவை வர சொல்றேன், அவ உன்னை எனக்கு பத்திரம். சௌமியா சித்தி வேணாம், பார்த்தாலே பிடிக்கல. கீதா சித்தி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அவங்க தான் வேணும். வாங்க போலாம், வாங்க. என்னம்மா, அவளை எதுக்கு நாம் போய் கூப்பிடணும்? அவ என்ன நமக்கு சொந்தமா? அவ வேணாமா, அவளை மறந்து. இல்ல, எனக்கு கீதா சித்தி தான் வேணும். இல்லனா நீங்க ஊருக்கு போயிடுங்க. கடவுளே, நானே கல்லை தூக்கி மேலே போட்டு ஏன் மண்டையவே உடச்சிக்கிட்டேனே. செம்ம மாட்டினார். நீங்க வாங்க டாடி, நம்ம 2 பேரும் போய் கீதா சித்தியை கூட்டிட்டு வந்துடலாம். நாம போய் கூப்பிடுறத விட திட்டினவங்களே போய் கூப்பிட்டாதான் கீதா இங்க வருவா. ஏன்னா கீதா ரோசக்கார பொண்ணு. ஐயோ, அதான் வீட்டு பக்கமே வரல. இவனு சமயம் பார்த்து காலை வாரிட்டானே. நான் நிகிதா வச்சு காய நகர்த்தின மாதிரி அதே நிகிதா வச்சு மாப்பிள்ள காய நகர்த்திட்டானே. தாத்தா ஆ? என்ன யோசிக்கிறீங்க? இப்ப கீதா சித்தியை கூட்டிட்டு வர வரீங்களா இல்லையா? அது வந்து மாப்பிள்ள, என்ன நீங்க பாட்டு எழுந்திருச்சிட்டீங்க? நிகிதாவுக்கிட்ட ஏதாவது சொல்லி புரிய வைங்க. நிகிதா என்ன ஆசைப்படுறாளோ அதை செஞ்சு கொடுக்கறதா என்னோட வேலை. ஆ. வேணான்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல. தாத்தா தாத்தா வாங்க தாத்தா, போலாம் தாத்தா. அம்மா வேணாமா,
உனக்கு போர் அடிச்சுன்னா வா நம்ம ஊருக்கு போயிட்டு வருவோம். அப்பா வேணாலும் இங்கேயே இருக்கட்டும். இங்க பாருங்க தாத்தா, நீங்களும் அப்பாவும் வேணா ஊருக்கு போங்க, எவ்வளோ நாள் வேணா இருங்க. அதுக்கு முன்னாடி கீதா சித்தி எங்க கூட்டிட்டு வந்து விட்டுருங்க தாத்தா. அம்மாடி, இந்த கீதாவோட அப்பா ரொம்ப மோசமானவன். உங்க அப்பனோட சொத்தை வாங்கிட்டு பணத்தையும் கொடுக்கல, சொத்தையும் திருப்பி கொடுக்கல. அவன் பொண்ணு நமக்கு எதுக்கு? அந்த அங்கிளுக்கு சொத்து வாங்கி கொடுத்து அப்பாவை ஏமாத்துனதுல உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு டாடி சொன்னாரே. அம், தாத்தா, பணம் சொத்துலாம் உங்க விஷயம், கீதா சித்தி என் விஷயம். வாங்க போய் கூட்டிட்டு வரலாம். ஐயோ விட மாட்டேன்றாளே. தாத்தா, கீதா சித்தி வந்தா என்னையும் அப்பாவையும் மட்டும் இல்ல, உங்களையும் நல்லா பார்த்துப்பாங்க. நீங்க திட்டினீங்கன்னு உங்க மேல கோவப்பட மாட்டாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. வாங்க தாத்தா போலாம். வாங்க தாத்தா போலாம். நிகிதாமா, உன் கூட இருக்க விளையாட பொண்ணுங்க வேணும், அவ்வளவுதானே? என் ஃப்ரெண்டு குழந்தைங்க உன் வயசுல இருப்பாங்க, அவங்க வேணாலும் நான் போய் கூப்பிட்டு வந்துட்டுமா? இல்ல, எனக்கு யாரும் வேணாம், கீதா சித்தி தான் வேணும். ஐயோ, என்னம்மா நீனு? நானே திட்டிட்டு நானே போய் எப்படி அவளை கூட்டிட்டு வர முடியும்? அசிங்கமா இருக்காதா? திட்டின உங்களுக்கே இவ்ளோ அசிங்கமா இருந்தா திட்டு வாங்கின கீதா சித்திக்கு எவ்ளோ அசிங்கமா இருக்கும். பாவம் தாத்தா, வாங்க போய் கூட்டிட்டு வரலாம். ஐயோ, இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்கு. வரட்டும், உலகத்தை விட்டு விரட்டிடுவோம். சரி வா போலாம். என்ன தடபுடலாக சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கா? யார் வர போறான்னு தெரியலையே. நானா கேட்குற வரைக்கும் சொல்லவே மாட்டேன். சரி, நம்மளா கேட்போம். கோமதி, கோமதி, என்னங்க, என்ன வேணும்? நான் ஒன்று கேட்டா சொல்லுவியா? உள்ள அவசர அவசரமா நான் சமையல் பண்ணிட்டு இருக்கேன். என்ன வேணும் உங்களுக்கு? சரி, இப்போ நம்ம வீட்டுக்கு யார் வர போறா? நம்ம ரகுதான். யாரோ அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேர் வர போறாங்களா? அவன் தான் ஃபோன் பண்ணி சொன்னான். அதான் அவசர அவசரமா சமையல் பண்ணிட்டு இருக்கேன். இருங்க. ஆ? அம்மாவும் பையனும் ஒன்றாயிட்டாங்க, நம்மள ஒதுக்கிட்டாங்க. பார்ப்போம் எவன் வர்றான், ஏன் வர்றான்னு. அம்மா, வாங்க மச்சான், வாங்க உள்ள வாங்க வாங்க. ஏன்பா மாப்பிள்ள வந்திருக்காரு, வாங்கன்னு கூப்பிடலாம்ல? விடு ரகு, உணர்ச்சி வசப்படாத. அப்பாக்கு என் மேல இருக்கிற கோவம் இன்னும் குறையலன்னு நினைக்கிறேன். விட்டுரு. என்ன கோவம்? நீங்க எங்க குடும்பத்துக்கு நல்லதானே பண்ணிருக்கீங்க. இது கூட புரிஞ்சுக்காம இருந்தா எப்படி? வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க நல்லா உட்காருங்க. அம்மா, ஆபீஸ் விஷயமா நானும் மச்சானும் வெளியே வந்தோம். வந்த வேலை முடிஞ்சது. பக்கத்துல தானே வீடு இருக்கு, சாப்பிட்டுட்டு போலான்னு மச்சான கூப்பிட்டேன். அவரு ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் நான் தான் அவரை விடாப்பிடியா கூட்டிட்டு வந்தேன். அம்மா, உடம்பு இப்ப தேவலாங்களா? நீங்க வீட்டை விட்டு போன பிறகு நானும் ரகுவும் உங்களை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க மாமா. ஏதாவது பிரச்சனைனா பேசி தீர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒன்று கிடக்க ஒன்றுன்னா பாதிப்பு உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான் மாமா. எனக்கு எல்லாம் தெரியும். வந்தமா சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்கணும். யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை. அப்பா, என்னப்பா நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு வந்த மாப்பிளைய வாங்கன்னு கூப்பிடுங்க. அவரா பெரிய மனசு பண்ணி உங்களை நலம் விசாரிச்சு பேசினா மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறீங்க. என்ன பழக்கம் பாது? ரகு, சொன்னா கேளு, விடு. எதுக்கு உணர்ச்சி வசப்பட? நீங்க இருக்கு மச்சான், இவர் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காரு. அப்பா, மாப்பிள்ளை கிட்ட நல்லபடியா பேசுங்க. ஏன் மாமா? ஏண்டா ரகு, அவர் மனுஷனா மாறினதுக்கு அப்புறம் கூட்டிட்டு வந்து சொல்லிருக்கேன்ல, எதுக்கு மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்து இப்படி அசிங்கப்படுத்துற? அம்மா விடுங்கம்மா. மாமா நடந்துக்கிறது நான் புதுசா, நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல.
மச்சான் நீங்க எடுத்துக்கலன்னா அது உங்களோட பெருந்தன்மை. என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. அப்பா மாப்பிளைய வாங்கன்னு கூப்பிடுங்கப்பா. ஏன்பா நான் வான்னு சொல்லி அவர் வந்தாரு, இல்ல போன்னு சொன்னா போயிட போறாரா? இத போய் பெருசா பேசிக்கிட்டு இருக்கியே. சரி உனக்காக நான் கூப்பிடுறேன், வாங்க போங்க. என்ன மனுஷன் அவரு, இதுக்கு இவரு கூப்பிடாமே இருந்திருக்கலாம். மாப்பிள்ள நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அட விடுங்கம்மா, நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல. ஆமா, மாமாக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? ஏன் முகம் டல்லா இருக்கு? அவரு உடம்புக்கெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, அவரு நல்லாதான் இருக்காரு. ஆனா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தது அவர் மனசு நெருப்பு கொதிக்கிற மாதிரி கொதிக்குது. இங்க பாருங்க மச்சான், நீங்களும் அக்காவும் வர்ற ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வரணும். உங்களுக்கு கல்யாண சாப்பாட்டு முறைகளை நான் செஞ்சு என் கடமையை நான் தீர்க்க வேண்டியது இருக்கு. அதுக்கு என்ன மாப்ள, வந்துட்டா போச்சு. அவங்க அப்படி வந்தா வெறும் சாப்பாடு மட்டும் போடக்கூடாதுடா, முறையா மோதிரமும் போடணும். மோதிரம் என்னம்மா, கோல்டு செயினே போடுறேன். சரி சரி வாங்க சாப்பிடலாம். ம். சித்தி, கீதா சித்தி, கீதா சித்தி. என்ன தாத்தா? ஆட அவங்க எங்க இருக்காங்களே ஏது இருக்காங்க. கீதா சித்தி, கீதா சித்தி. இங்க வந்துட்டேன். உன்னை பார்க்காம நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? இந்த வயசுல என்னமா நடிக்கிற துரவேலு பொண்ணு, நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அங்கிள் ஆ, நின்னுட்டே இருக்கீங்களே, உட்காருங்க அங்கிள். என்ன சாப்பிடுறீங்க? இல்ல இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். பாத்தீங்களா தாத்தா, கீதா சித்தி எவ்வளோ நல்லவங்கன்னு. நீங்க கீதா சித்தியை எவ்வளோ திட்டி அனுப்புனீங்க, ஆனா சித்தி எல்லாத்தையும் மறந்துட்டு உங்ககிட்ட எவ்வளோ அன்பா பேசுறாங்க பாத்தீங்களா? இனிமே நீங்க கீதா சித்தியை திட்டாதீங்க தாத்தா. நல்லவளா, நல்ல மூஞ்சி முகர் கட்டியும் பாரு. கீதா சித்தி, நானும் தாத்தாவும் இங்க ஏன் வந்தோம் தெரியுமா? நீங்க இல்லாம என்னால இருக்கவே முடியல. ஜட பின்ன ஆள் இல்ல, லஞ்ச் கொண்டு வராம பட்னி போட்டுட்டாங்க. ஐயோ, படிப்புல டவுட் கிளியர் பண்ண ஆள் இல்லாம எல்லா டெஸ்ட்லயுமே கோட்டை தான். ஐயோ, என்னம்மா நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? கேட்கவே கஷ்டமா இருக்கு. நான் என்ன பண்றது? நீங்க இருந்தப்ப எல்லா வேலையும் நீங்களே பண்ணி கொடுத்தீங்க. நீங்க உங்க வீட்டுக்கு வந்துட்டா நான் தனியா என்ன பண்ணுவேன்? அதான் உங்களை கையோட கூட்டிட்டு போக வந்திருக்கோம். சரிம்மா, அப்பா எங்க? வெளியில போயிருக்காங்க. அப்படியா? சரி, நிகிதா சொன்னான் தான் வந்தேன். நீ புறப்பட்டு வாமா. நிகிதாவை பத்திரமா வீட்டில் வந்து பார்த்துக்கோ என்ன? கண்டிப்பா அங்கிள், நிக்கிதாக்காக நான் வீட்ல வேலைக்காரியா கூட வேலை செய்ய சம்மதம். அப்பா, அப்படியே உங்க அப்பா புத்தி கரெக்டா இருக்குமா உனக்கு? ஆனா அங்கிள், உங்க பொண்ணு சௌமியாக்கு தான் உங்க புத்தி இல்லாம போச்சு. ஆ? அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. என்ன கொழுப்பு பத்தி அதுக்கு? சரி நிகிதா, கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போலாம். தாத்தா, கீதா சித்தி வராம நான் வரமாட்டேன். எனக்கு சித்தி வேணும். அட என்னம்மா நீனு, வீட்டில் அவங்க அப்பா அம்மா யாருமே இல்லை, எப்படி அவ தனியா வருவா? வந்த உடனே சொல்லிட்டு வர போறா. அவ என்ன சின்ன பொண்ணா? வா கிளம்பு. இல்ல தாத்தா, தாத்தா கிட்ட சொல்லுங்க சித்தி, நீங்க இல்லாம நான் போக மாட்டேன். ஏய், என்னம்மா நீனு, என்ன ஒரு ஆச்சரியம், கடவுள் பூசாரி வீட்டுக்கு வந்திருக்காரு. உங்களை பார்த்த உடனே கையும் உடல காலம் உடல. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? சொல்லி விட்டு இருந்தா நானே உங்க வீட்டுக்கு வந்திருப்பேனே. யோ போதும்யா, உன் பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாசத்தை பொழிஞ்ச மாதிரி நீயும் ரொம்ப நடிக்காத, தாங்க முடியலையா? உண்மையான பாசத்துக்கும் நடிப்புக்கும் வித்தியாசம் தெரியாத உங்ககிட்ட நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. ஆமா, நான் தான் சொத்தோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னேன்னு. அட, நான் அதுக்கு வரலையா. நான் நம்ப மாட்டேன். ஏன்னா சொத்தோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கடா என் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட போறோன்னு பார்க்க வந்தீங்களா? அட என்னையா முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க? நான் என் டாக்குமெண்ட்டை வாங்குறதுக்கு எதுக்காக உன் வீட்டுக்கு வரணும்? நீ என் வீட்டுக்கு தேடி வந்தெல்லாம் கொடுக்கணும். அது உன் தலையெழுத்து. என் பேத்தி உன் பொண்ணு கீதாவை வீட்டுக்கு கூட்டு போலான்னு சொன்னா, அதான் கூட்டு போலான்னு வந்தேன். வீட்டில் இருக்கிற பொண்ணை கேவலமா பேசி வெளியே அனுப்பிச்சிருக்கீங்க. அப்புறம் எப்படி அவ வருவா? அவெல்லாம் வரமாட்டா, கிளம்புங்க. எது? தாத்தா ப்ளீஸ்,
சித்தியை திட்டினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் தாத்தா, கீதா சித்தியை என் கூட அனுப்பி வைங்க தாத்தா. ப்ளீஸ் தாத்தா, சித்தி இல்லாம நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். எனக்கு சித்தி வேணும். உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு நிகிதா. சரிம்மா, நீ கீதாவை கூப்பிட்டு போ. ஆனா என் பொண்ணை இனிமே யாராவது திட்டினா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். போயா ஒரு சீன் போடு. தேங்க்ஸ் தாத்தா. தேங்க்யூ வெரி மச். அப்புறம் நீ கீதா சித்தியை கூட்டிட்டு போறது கௌதம் டாடிக்கு தெரியுமாம்மா? தெரியும் தாத்தா, அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தோம். அப்பாவும் கீதா சித்தி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. அட என்னம்மா புரியாம லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லு. அதை விட்டு அப்பாவுக்கு வலிக்குது தாத்தாக்கு வலிக்குது. கிளம்புமா போலாம். குழந்தைங்க எப்பவுமே உண்மையை தான் சொல்லுவாங்க. நாம தான் சில நேரங்கள்ல லூசுத்தனமா பேசிட்டு இருப்போம். சித்தி வாங்க சித்தி போலாம். இவங்க சண்டை போட்டுக்கிட்டோம், இவங்க தொல்லை நமக்கு எதுக்கு? வாங்க சித்தி நம்ம அப்பா, போலாம். அம்மா வந்த உடனே சொல்லிடுங்கப்பா. நான் நிக்கிதா கூட போயிட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வாம்மா. வீட்ல சும்மா இருந்தாலும் இருக்கீங்க, பேப்பர்ல கமா ஃபுல் ஸ்டாப் விடாம படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி என்னதாங்க படிக்கிறீங்க? உன்ன மாதிரி ஜென்மத்துக்கு இதெல்லாம் புரியாதுமா. பேப்பர்ல இருக்கிறதெல்லாம் இப்படி ஒண்ணு விடாம படிக்கிறவங்க எல்லாம் அறிவாளி இல்ல. வீட்டுக்கு வர்றவங்கள மரியாதையா நடத்துறவங்க தான் அறிவாளி. ஏண்டி, நான் உன்னை திட்டலாம்னு பார்த்தா நீ என்னையே திட்டுறியே. ஏன் என்ன எதுக்கு நீங்க திட்டுறீங்க? நான் என்ன செஞ்சேன்? என்ன செய்யல. நான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வந்ததுல இருந்து எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. எனக்கு முதல்ல இருந்த மரியாதையே இப்ப இல்ல. அது ஏன்னு தான் எனக்கு தெரியல. அப்பா, நீங்க பேசுனதையெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு. அதனால தான் உங்களுக்கு அப்படி தெரியுது. அட என்னப்பா நீ எப்ப பார்த்தாலும் என்னையே குறை சொல்லிட்டு இருக்க. உங்க அம்மா என்ன மதிக்கிறதே இல்லை. இது தெரியுமா உனக்கு? எந்த விதத்துல மதிக்கல? அப்பா, உப்பையும் சர்க்கரையும் ஜாஸ்தியா போட சொன்னேன். அதை போடுறதே இல்லை. இதை நான் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? ஆ? ஏங்க உங்களுக்கு தான் பிபி சுகர் எல்லாம் இருக்குல்ல, ஆ, அப்புறம் எப்படிங்க நீங்க கேக்குற மாதிரி போட முடியும்? நாளைக்கு நீங்க உடம்பு முடியாம படுத்துக்கிட்டா இவன் என்ன திட்ட மாட்டான்? ஓ, அப்ப நான் உடம்பு சரியில்லாம வீட்டுல படுத்துக்கணும் அப்படின்னு நீ கடவுள்கிட்ட வேண்டிக்கிற. டே ரகு, இவரு மனிதாபிமானம் இல்லாம பேசுறாரு. எக்கேடு கேட்டாவது போகட்டும். ஏன்பா, அம்மா அவங்க உடம்பு நல்லா இருக்கணும்னு பார்த்து பார்த்து சமைக்கிறாங்க. நீங்க ஏன்பா அவங்களை இப்படி இம்சப்படுத்துறீங்க? ஆமா, நான் சம்பாரிச்சு போட்டப்போ எந்த விஷயமும் இம்சையா தெரியல. ஆனா நான் வீட்டுல சும்மா இருக்கிறதுனால எதை சொன்னாலும் இம்சையா தான் தெரியும். போங்க, நான் அப்படித்தான் இருப்பேன். நான் யாருக்காகவும் மாற மாட்டேன். ஏன்பா, நீங்க திருந்தவே மாட்டீங்களா? ஏன் இப்படி பேசுறீங்க? டேய் ரகு, சாப்பாடு விஷயத்துல எனக்கு வக்கணையா வஞ்சனை இல்லாம சாப்பிடணும். இல்லைன்னு எனக்கு சாப்பிடவே பிடிக்காது. வீட்டை விட்டு வெளியே போனீங்கல்ல, அப்ப ரொம்ப வக்கனையா தான் சாப்பிட்டீங்களா? ஆமா, என் ஃப்ரெண்டோட லாட்ஜில் தங்கி அவன் ஹோட்டல்ல தான் சாப்பிட்டேன். உனக்கு ஏன் அதுல சந்தேகம் வருது? அப்பா, நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்களே இப்ப சொல்ல வச்சிருவீங்க போல இருக்கு. ரகு வேண்டாண்டா, எதுவும் பேச வேண்டாம். இல்லம்மா, அவர் எப்படி இருந்தாருன்னு தெரிஞ்சும் இப்படி எல்லாம் பேசுறாரு. டேய், நான் அப்படி தாண்டா பேசுவேன். பேசுறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எனக்கு ஒழுங்கான சாப்பாடு வேணும். அப்பா, இதுக்கு மேல தாங்காது. உங்க வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்தியே ஆகணும். ஏன்பா, சாப்பாடு அப்படி வேணும் இப்படி வேணும்னு கேக்குறீங்களே, கோயில்ல பிச்சைக்காரங்க கூட உட்கார்ந்து பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்களே, அங்க உங்க உரிமையை கேட்டீங்களா? இங்க என்னமோ இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ, நான் சொல்லலங்க. டே ரகு, உனக்கு எப்படிடா இந்த விஷயம் தெரிஞ்சது? அம்மா, கோயில்ல அப்பாவை என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பார்த்திருக்கான். அவன் தான் என்கிட்ட சொன்னான். நான் தான் போனா போதுன்னு
எதுவும் தெரியாத மாதிரி நான் கேட்காம இருந்தேன். ஆனா அப்பா ருசியா சாப்பாடு போடணும்னு உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு, அப்படிதானே? ஆ, இங்க பாருங்கப்பா, இனிமே சாப்பாட்டு விஷயத்துல அம்மா கிட்ட சண்டை போட்டீங்க, அப்புறம் நீங்க கோயில்ல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்களே, அந்த மேட்டரை ஊர் ஃபுல்லா போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவோம், பாத்துங்க. இவங்க 2 பேர்கிட்ட இப்படி மாட்டிக்கிட்டேனே. அப்ப நான் பிச்சை எடுத்து சாப்பிட்டதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சோ?